வணக்கம் காவேரியன்ஸ். சடனாக இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆன் அ டெய்லி பேசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4,000-5,000 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பாஸ்ட் 3 days மட்டும் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 15,000 crores வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன காரணத்தினால இவங்க திருப்பியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை தவிர இன்னும் சில நியூஸ்லாம் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரேட் டெலிகேஷன் ஃப்ரம் யூஎஸ்ஏ இன்றைக்கி இந்தியாவில் லேண்ட் ஆகிருக்காங்க. ஸோ பராப்ஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் டேயாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங் முடித்த உடனே என்ன மாதிரி டாரிஃப் இந்தியா அமெரிக்கன் இம்போர்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி அவங்க என்ன மாதிரி டாரிஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு லெவி பண்ண போகிறாங்கன்னு தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா April 2ங்கிற டெட்லைன் ரொம்ப க்ளோஸ் தான், another 5 to 7 days தான் இருக்குது. பார்ப்போம், இன்றைக்கி ஈவினிங்கில் நாளைக்குள்ளே தெரியும் அது எப்படி நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இருக்க போது, எப்படி நம்மளுடைய இம்போர்ட் இதுக்கெல்லாம் எப்படி நம்ம டேக்ஸ் லெவி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெரியும் நமக்கு. அப்புறம் ஒன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த இன்டர்நேஷ்னல் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இந்த டைமில் என்னன்னா, இன்றைக்கி சைனா இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடி வருஷமோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி பாருங்கள், சைனா டொமஸ்டிக் மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா அங்கே டிமாண்ட் இல்லை, அங்கே டீஃப்ளேஷன் இருக்குது. அதனால் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு வேறு. இன்ஃபேக்ட் சப்ளை ஹெவியாக இருக்குது தேன் டிமாண்டோட. வேர்ல்டு மார்க்கெட்டில் அவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கனால அவங்க அந்த டொமஸ்டிக் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் விற்க வேண்டியது இருக்குது. அதனாலையும் அவங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அதனால போத் சிபிஐ அண்ட் பிபிஐ ரெண்டுமே வெகுவாக குறைஞ்சிருக்கு. பிபிஐங்கிறது என்னென்னா, நம்ம ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அங்கே இட் இஸ் அ ப்ரொடியூசர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் ஃபார் சைனான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இன்னும் குறைச்ச ப்ரைஸில் வேர்ல்டில் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், 2024 அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நியர்லி $3.6 trillion இருந்தது. அது எவ்வளோ அப்படின்னா ஒரு இந்தியாவோட ஜிடிபி. அதில் நியர்லி $1 trillion ப்ராஃபிட்டாக சர்ப்ளஸாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் அவங்களோட சைஸ் ஆஃப் த எக்கானமி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் அவங்கனால ஏன் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியுது அப்படின்னா, கவர்மெண்ட்டோட சப்சிடியும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இந்த ட்ரேடு எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு இன் 2024 பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 5.6%. அப்போ ப்ரைஸ் குறைய மித்த கண்ட்ரிலாம் டாரிஃப் அதுமாதிரி அவங்களோட ப்ராடக்ட் மேலே இம்போஸ் பண்ண சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சப்சிடியை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் தென் ஈவன் எக்ஸ்போர்ட்டுக்கு இன்னும் ஜாஸ்தி சப்சிடி கொடுக்க வச்சு தென் அந்த ப்ரைஸை ஈவன் மோர் குறைச்சி செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி டாரிஃப் இம்போசிஷனால் நம்ம சைனாவை அவங்களுடைய எக்கானமியை எந்த கண்ட்ரியும் கொலாப்ஸ் பண்ண வச்சிட முடியாதுன்னு தான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இருக்க சைனா மோர் டேஞ்சரஸ் தென் லாஸ்ட் இயர் சைனா அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஒன் திங் நிச்சயங்க, தட் நம்ம ஊரில் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சது, எஸ்பெஷலி அந்த WPI சொல்கிறோம் பாருங்கள், இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மெயினாக நம்மளுடைய இன்புட்ஸும் அங்கே சைனாலேருந்து லோ ப்ரைஸில் வரதுனாலையும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் சைனா சில டைமில் பார்த்திங்கன்னா நல்லது கூட பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. சரி, அப்படியே நேற்று போட்ட வீடியோ பற்றி சொல்லலாம். சரி, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காதா சொல்கிறீங்க. சரி, என்ன ஃபேக்டோ அதுதான் நம்ம சொல்ல முடியும்.
ஸோ இப்போ வந்து ஒரு காம்படிஷன் பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. இப்போ அதானியும் அண்டு பிர்லாவும் இந்த லைனில் என்ட்ரு பண்ணுறாங்க ஃபார் கேபிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னா, இதோட காம்படிஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா தென் நேச்சுரலி இந்த ப்ரைஸஸ் தான் குறைய ஆரம்பிக்கும். இதனால் வந்து இந்த ஷேரு கூட ரீவேல்யூவேஷன் பண்ண வேண்டி வருங்கிறது உண்மை. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். சரி, நம்மளை வந்து எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து மார்க்கெட்டோட டைனமிக்ஸு அது எப்படி செயல்படுதுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அவ்வளோதான். அது நெகட்டிவாக இருக்கலாம், இல்லை பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசணும். அதனால் இது வந்து என்னுடைய ஸ்டோரி கிடையாது, இது ஒரு மார்க்கெட் ஸ்டோரி அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ பட் அதுலேயே சில செக்டார்ஸும் இருக்குது, அது பாசிட்டிவாக இருக்குது. அது என்னென்ன செக்டார் அப்படிங்கிறத கூட அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான். கம்மிங் டு த நெக்ஸ்ட் டாபிக், ஏன் வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து திருப்பியும் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு? அதுக்கு காரணம் யாரும் இல்லைங்க, இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான். நீங்களும் நானும் அது இருக்கிற பீப்புள் தான். நம்ம வந்து கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க எவ்வளோ விற்றாலும் நம்ம வாங்கிட்டே இருக்கோம். அண்டு அதனால் யார் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி? தட் ஈவன் அந்த மார்க்கெட் குறைய வாங்கினவங்களும் அண்டு ஈவன் மார்க்கெட் குறைய வாங்கின டிஏஸும் தான் பிக்கஸ்ட் பெனிஃபிஷராக அமைய போகிறாங்க. இப்போ வந்து அந்த ரிவர்ஸ் ரோலில் வந்துட்டாங்க. வேறு வந்து எஃபிஐ வந்து வாங்கிட்டு இருக்காங்க, டிஐஐஸ் வித்துட்ருக்காங்க. அதனால் புக்கிங் ப்ராஃபிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், எஃப்ஐஐஸ் வந்து நேற்று மட்டும் 3055 crores நெட் பர்ச்சேஸ். அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா 7470 crores நெட் பர்ச்சேஸ். தெர் இஸ் ஆன் 20th March பார்த்தீங்கன்னா 3239 crores பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நாளில் பார்த்தீங்கன்னா இந்த டிஐஐஸ் வந்து நிறைய விற்றுருக்காங்க, நியர்லி அபவுட் 7000 crores வரைக்கும் விற்றுருக்காங்க. ஸோ அதனால் டிஐஸ் வந்து புக்கிங் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குறைச்ச ப்ரைஸில் நிறைய ஷேர் வாங்கினாங்க, அதுலேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அதனால் பிக்கஸ்ட் பெனிஃபிஷரி யார் அப்படின்னா இந்த டிஐஸ் தான் சொல்லணும். அவங்க மூலமாக ஈவன் இந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் கெயின் பண்ணியிருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம். சரி, இந்த பாஸ்ட்டு ஒரு 5-6 months பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுட்டே இருந்தாங்க. நியர்லி அபவுட் $25 billion வரைக்கும் சொல்லலாம். ஆர் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மோர் தென் 3 lakh crores வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்லேருந்து விற்றுருக்காங்க. இந்த பணம் வந்து நிறைய வந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு, அண்டு வந்து சம் வந்து ஈவன் சைனாக்கு கூட நோக்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஏன் விற்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய தடவை நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதை பற்றி சொல்லியிருக்கோம். வேறு இந்த டாலர் இண்டெக்ஸு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனாலையும், தென் வந்து அமெரிக்கன் ட்ரெஷரி இந்த 10-year ஈல்டு வந்து அதுவும் ரொம்ப ஹையாக இருந்தது, 4.8 அது மாதிரி. அப்புறம் இந்தியன் ருப்பி கூட பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரிஷியேட் ஆகி க்ளோஸ் டு 88 கூட ரீச் ஆச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிச்சுவேஷன் என்டையராக மாறிக்கிட்டே இருக்குது. அப்படியே சிச்சுவேஷன் இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏஎஃபிஐ இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பாருங்கள் 85 ஈவன் 37 கூட போச்சு. இன்றைக்கி கரெக்டாகி 85 67 அது மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து திருப்பியும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனனாலையும், தட் இஸ் இந்தியன் ருப்பி ஸ்ட்ராங் ஆனனாலையும் திருப்பி எஃபிஐ திருப்பி உள்ளே வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம. அதே சமயத்தில் இந்த டாலர் இண்டெக்ஸ் பாருங்கள் 110 அது மாதிரி போயிட்டு இருந்தது, இப்போ 103 அது மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால் அங்கே அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நோ லாங்கர் அட்ராக்டிவ், அதனால் திருப்பி இந்தியாவிலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி 10-year ஈல்டு 4.8 அது மாதிரி போனது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 4.27 அது மாதிரி கோட்டாயிட்ருக்கு. பட் பர்ஹாப்ஸ் த ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீசன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய அன்சர்டன்டி இருக்குது பாருங்கள். தட் இஸ் அமெரிக்கா வந்து நிறைய டாரிஃப் இம்போஸ் பண்ணுறதுனால, ஈவன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஆர் அலைஸ் மேலே இம்போஸ் பண்ணுறதுனாலையும், அண்டு ஒரு ரிசெஷன் வரும்னு அமெரிக்காவில் எதிர்பார்க்கறனாலையும் இந்த டாலர் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இந்த 10-year பாண்ட் ஈல்டாக இருக்கட்டும், எல்லாமே நிறைய குறைஞ்சிருச்சு. அண்டு கவர்மெண்ட்டே
அவங்க என்ன வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா டாலர் இண்டெக்ஸ் ரொம்ப வீக்காக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. ஏன் வீக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வீக்காக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பெட்டராக இருக்கும், அண்ட் இம்போர்ட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ வந்து டாரிஃபை இம்போஸ் பண்ணாமே அமெரிக்கன் பிரசிடென்ட் நினைக்கிறத அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதை கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். பட் பார்ப்போம் எப்படி இதை அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ மெயின் ரீசன் என்ன சொல்லலாம்னா த ரிசெஷன் இன் அமெரிக்கா அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் அந்த ஃபியர் வர்றதுனால தான் சரி இனிமேல் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணால் ஃபார் பெட்டர், தெர் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் பண்ணால் பெட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க டெசிஷன் எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா தி ஓவர் வேல்யூவேஷன். ஏன்னா முன்னாடி வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஓவர் வேல்யூடு அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான ஒப்பீனியன் இருந்தது. அது வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கட்டும், இல்லாட்டா மிட் கேப்பாக இருக்கட்டும், இல்லாட்டா ஸ்மால் கேப்பாக இருக்கட்டும், எல்லாமே ஓவர் வேல்யூடு இருந்தனால தென் வந்து அவங்க வித்ரா பண்ணுறதுக்கு காரணத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள் நிறைய கரெக்ட் ஆகிடுது. இப்போ வந்து தோ வந்து மார்க்கெட்டு மூவ் ஆனாலும் அண்டு பட் இந்த மிட் கேப் இண்டெக்ஸ் 100 இருக்கட்டும், இல்லாட்டா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் 100 இருக்கட்டும், இது வந்து நியர்லி 10 and 11% வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால் குட் இண்டிகேட்டர் தட் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து ரைசிங் ஃபாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லணும். எப்பொழுதுமே அப்படி தான். அதாவது குறையும் போது இந்த மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் ரொம்ப ஜாஸ்தி குறையும். அதே மாதிரி ரைஸ் ஆகிறப்ப இது ரெண்டும் தான் குயிக்காக ரைஸ் ஆகும். இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து ரீசனபிளாக இருக்கிறனாலையும் இந்த எஃபிஐ வந்து திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கூட ஒரு சைடில் வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணத்தினால தான் திருப்பி அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு திருப்பியும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமாக அஸ் அ இன்வெஸ்டர் நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடியே ஒரு பெரிய கொஸ்டின் ரைஸ் பண்ணோம். என்னாச்சு அந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸு, என்னாச்சு இந்தியாவோட க்ரோத் ஸ்டோரி, என்னாச்சு நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸு எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இவங்களுடைய ரிட்டர்ன் வந்து பர்மனண்ட்டாகவும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் நமக்கு ஸ்வீட் நியூஸ் வரணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் பாசிபிள். அண்டு இப்போ வந்து மார்ச்சுக்கு வந்துட்டோம். அண்டு மான்சூன் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது கூட அனதர் இம்பார்ட்டன்ட் நியூஸு எல்லாரும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இனிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா நார்மல் மான்சூன் அப்படின்னு தான் ப்ரெடிக்ஷன் இருக்குது. பட் பார்ப்போம் அந்த ரிப்போர்ட் வந்தோடனே எப்படி இருக்க போகுது. அதனால் திருப்பி இந்த எஃப்ஐஐஸ் வந்து ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் 3 ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபேக்டர் வந்து எப்படி வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸு அது வந்து இம்போஸ் பண்ண போகிறாங்க இந்தியன் குட்ஸ் மேலே அப்படின்னு அதுக்கு ஒரு கிளாரிட்டி தேவை, அது வரணும். செகண்ட் வந்து எப்படி நம்மளுடைய Q4 ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதும் தேவை நமக்கு. அதே சமயத்தில் இந்த மான்சூன் வந்து நார்மலாக இருந்துச்சுனாலும் தென் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் இந்த எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகும். நமக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டரும் அண்டு இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தென் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி இருக்கிறதோட நாளைக்கு வந்து பெட்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், த டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அண்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டு திருப்பியும் க்ரோத் பாத்தில் வரும். ஸோ ஒருத்தர் விற்றுட்டு இன்னொருத்தர் வாங்கிட்டு இருந்தாலும் தென் வந்து ஒரு ஸ்மால் லெவலுக்கு தான் ரைஸ் ஆகும் ஆர் வந்து குறைய செய்யும் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி வந்து நான் சொன்ன 3 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸு எப்படி ப்ளே அவுட் ஆக போகுது இன் அனதர் 10 days ஆர் 15 daysல. தென் அதை பொறுத்து தான் இருக்குது இந்த ஃபர்தர் இவங்க எஃப்ஐஐஸோட பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.